ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் இப்போ வந்து ஸ்டாக் வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏன்னா கைக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ பார்த்துட்டு அதை டக்கு டக்குன்னு போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோல்டு. இது ஸோ இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி சோல்டு ஆன மொபைல், விற்றுருச்சு. சோல்டுன்னா விற்றுருச்சுன்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல இது அந்த லேப்டாப்போட சார்ஜர்ப்பா இது. ஆமாம், இதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிரு. ஏன்னா டைம் இல்லை இப்போ வந்து. ஏன்னா சீக்கிரமாக போட்டிருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே ஒரு 2-3 பேர் வருவாங்க இப்போ நம்மளை. எப்படியாவது இந்த வீடியோவை போட்டுருவோம் எப்படியாவது. சரியா? இதில் வந்து இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டார், சோல்டு. சரியா? விற்றதெல்லாம் நான் சோல்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா பார்சல்லாம் போயிடும், மிச்சம் மீதி இங்கே விற்றுரும். ஸோ அதெல்லாம் மீதி யாராவது அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கே இதில் சொல்லுவாங்க வீடியோவில். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சாம்சங்கில் ஒரு செம்மையான மொபைல். அதாவது A53 சாம்சங் A53 5G மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 8/128. சரியா? எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம், இந்த மொபைலை வாங்கலாம். கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. வெறும் 9000 ருபீஸ் தான் போட்டிருக்கோம், ஜாஸ்திலாம் போடல. சரியா? சுகரான நல்ல ரேட் இது. சரியா? இது வாங்கிக்கோங்க. 9000 ரூபா, 9000 ருபீஸ். 2 பீஸ் போயிடுச்சா? இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 வந்து பார்த்திங்கன்னா 128 GB. ஐஃபோன் 12 128. ஸோ இதில் எதனால் 21000 ரூபா இதை விற்கிறாருன்னா, அந்த ஃபோன் வந்து அந்த கலர் தான். அந்த கலரு பாடி வந்து செம்மையாக இருக்குது. இது வரையும் சர்வீஸ் போகாதது. ரியாலிட்டியாக இது வந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, 12லாம் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு எடுத்து, 11லாம் அப்படி தான். அதெல்லாம் வந்து ஒரு 3 வருஷம் ஒரு மொபைல் 3 வருஷம் மாடல் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஹார்ட் யூஸர்லாம் இருக்காங்க. அதாவது கிடையாது, ஹார்டு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவியாக யூஸ் பண்ணி அந்த ஃபோனை கிராச்சாக டென்ட் ஆக்கி விட்ருவானுங்க. அந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைப்படாத ரோஜா மாதிரி இதெல்லாம். சரியா? இதெல்லாம் விலை வந்து 21000 ரூபா. 128 GB பேட்ரி ஹெல்த்து எவ்வளோ 77. ஓகே, 21000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ. இந்த இடத்துல அடிக்கிறியா? இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இதில் அடிக்கி விட்ரு. ஓகே, ஓப்போ ரெனோ 8 5G மொபைலு. சரியா? ஒருத்தர் கால் பண்ணுறாரு, யாருன்னு பாரு. ஓப்போ ரெனோ 8 5G மொபைலு, பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 12000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. விற்காமல் இருக்குது. ஒரு 3 நாள் 4 நாளாக விற்காமல் இருக்குது. ஏன்னா இது வந்து இதுக்கப்புறம் 8000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் போட்டோமா, அதுக்கப்புறம் 10000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் போட்டோமா. இது மட்டும் 12000 ரூபா. ஆனால் இது 12000 ரூபாய்க்கு வந்து என்னென்னா பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, மொபைல் தெளிவாக இருக்குது. ஸோ ஒரு கிராச்சஸ் கூட இல்லை. என்ன கேட்குறாப்புல? பழசு பட்டையை கேட்டுட்ருக்காரா? விற்றதெல்லாம் விட்டுருணும். இன்னும் நம்ம இந்த வீடியோலாம் யூடியூப்பில் பரவி கிடக்கு. பழசெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி, அது என்ன பண்ண முடியும்? அவங்க கேட்டால் நாங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோவில் M2 Pro 5G மொபைலு. 5Gயா 4Gயா? இது 4000 ரூபா தான் போட்டிருக்கு. 4500 ரூபா. சாரி, போக்கோ M2 Pro 5Gயா 4Gயா? அதை மட்டும் பாரு. 4G. ஸோ 4G. இது பாக்ஸு மொபைல் இருக்குது, சார்ஜர் கிடையாது. இது டிஸ்பிளே ஒரிஜினல். இதில் என்னென்னா உங்களுக்கு 4Gயா 5Gன்றது தான் விஷயமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4G மொபைலு 64 GB தான். ஆனாலும் 4500 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்து தான். 6GB ரேமு 64 GB. ஓ, 6GB ரேமு 64 GB 6GB ரேம். M2 Pro பாக்ஸு மொபைலு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குது, பேக் கேமரா சரியில்லை. காரணம் என்னென்னா அந்த பின்னாடி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் காரணமே. லைட்டாக வேறு பெண்டும் இருக்குது. சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாங்கள் வந்து சுகராக கம்மியாக தரோன்னெலாம் கிடையாது. நாங்கள் வந்து வியாபாரிங்க. சில இது கம்மியாக இருக்கலாம், சில இது கூட இருக்கலாம், சில இது வந்து நார்மலாக இருக்கலாம். ஸோ அது வந்து சிலருக்கு தேவை இருக்கலாம். புரியுதா? தேவை இருக்கிறவங்களுக்கு அது விலை பிரச்சனை இல்லை. தேவையில்லாதவங்களுக்கு வியாபாரிக்கு கண்டிப்பாக வந்து விலை கம்மியாக இருந்தால் காசாகும். அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்கி விற்பாங்க. நம்ம நிறைய பேர் வாங்குகிறாங்க, விற்கிறாங்க நம்மக்கிட்ட. நம்ம எதுவுமே பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை. பஸ் நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம் பர்மா பஜாரில், F53.
எங்ககிட்ட வர்றதை நாங்கள் வீடியோ போடுறோம், வாங்குறது வாங்காது நான் ஓகே நான் இருக்குண்ணா நல்ல ஏன்னா லட்டை திண்டுட்டு அன்றைக்கி மாதிரி இங்கேயே போட்டு போயிடும், எலி கடிச்சிடும். ஓப்போ ரெனோ 2F இது ஆக்சுவலாக இது வந்து பாப்அப் கேமரா மாடல், பேக் டோர் உடஞ்சிருக்குது. ஸோ இது மட்டும் உடையலைன்னா இது விலை 10 ரூபா சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் 5G மொபைல் கிடையாது, இதுவும் 4G தான். 5G கிடையாதுல்ல இது, இதெல்லாம் 4G தான். ஆனால் பாப்அப் கேமராவுக்கு தான் மதிப்பு தவிர வேறு ஒன்றும் இல்லை. சும்மா அட்டன் பண்ணி பேசு, யாராக இருந்தாலும். கரண் வேலைக்கு போக மாட்டார், அது கொடுத்துட்டாருன்னு சொல்லிடு. அது கொடுத்தாச்சுன்னு சொல்லு. அவரு இப்போ ஒரு ஃபோன் போட்டோம்ல, அது என்னது? கொடுத்தாச்சு போட்டார். அதான்ப்பா இப்போ ஒரு ஃபோன் வீடியோ போட்டோமாப்பா, அது என்ன மாடல்ப்பா? அது ஒரு ஃபோன் போட்டோமே, அது என்ன மாடலு? அவர் எதை கேட்குறாரு தெரியுமா? இப்போ ஒரு ஃபோன் போட்டோம்ல 11T ப்ரோ. ரைட். இது ஆல்ரெடி சோல்டு ஆயிடுச்சு. சோல்டு ஆனதை நம்ம வந்து பேச வேணாம், சரியா? திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் வாங்கிட்டார், திருநெல்வேலி பாட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. இது வந்து உண்மையிலே வாங்கலாம். எதனால வாங்கலான்னு சொல்கிறேன்னா 18,500 பாக்ஸு, சார்ஜர் இன்க்ளூடிங் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் வாரண்டி இருக்குது. 8128 தான், 10 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ மொபைல் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது, செம்ம தெளிவாகவும் இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு புது மொபைல் நம்ம பார்த்து வாங்கினா, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், புது மொபைல் வாங்கினா எப்படி இருக்கும் தெரிதா இல்லையா? உங்களுக்கு தெரிதா இல்லையா? புது மொபைல் மாதிரியே இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காப்புல. ஸோ இது வந்து 10 மாதம் வாரண்டி. 2 மாதத்தில் ஒரு மனுஷன் அந்த ஃபோனை அப்படி என்ன தாங்க பண்ணிட முடியும்? அதனால் இது தாராளமாக வாங்கலாம். புதுசு எவ்வளோப்பா இருக்கும்? 25,000 இருக்குமா? 25,000 இருக்கும். உங்களுக்கு 7,000 7,500 கம்மியாக இருக்குல்ல, வாங்கிக்கோங்க பஸ். பாவம், அவரு எப்போ தான் பிழைக்கிறது, ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது. 27 ரூபாயா? ஆக்சுவலாக இந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டால் கூட உடையாதுன்றாங்க. லாரி ஏறி இறங்கினா கூட மொபைலுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாப்புல. நான் சொல்ல விளம்பரத்தில் சொல்கிறோம். 26,000. ஆமாம், 26,000 இருக்குது. ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ் 5G மொபைலு. இது வந்து சீல்டோடு இருக்குது, 22,500. இதுவும் புதுசு தான், 22,500. டூப்ளிகேட் டிஸ்பிளே இதெல்லாம் இல்லைங்க, ஒரிஜினல் சீல்டு. கம்பெனிக்காரன் இந்த இருக்குல்ல, இதுதான் மெயின், சரியா? இது வந்து ஒரிஜினல் சீல்டு. இது அவங்க இதுவரையும் ஓப்பன் பண்ணாதது, சீல்டோடு இருக்குது, நான் ஆக்டிவேட்டு. நீங்கள் என்றைக்கு ஓப்பன் பண்ணி சிம்மை போகிறீங்களோ அன்னையிலேருந்து தான் வாரண்டியே தொடங்கும். ஸோ 1 இயர் வாரண்டி வரும். 22,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 29,500, அதாவது 29,500. பாக்ஸு மொபைல் இருக்குது, 256 GB, சரியா? ஒரு மொபைல் வந்து 256 GBனா எந்த அளவுக்கு அதிகன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 256 GB, பேட்ரி ஹெல்த்து 85 இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்தால் பஸ். நான் ஏதாவது மிகைப்படுத்தி சொல்கிறேன் இதுனா அதெல்லாம் வந்து நீங்கள் தான் யோசித்து வாங்கணும். நான் வந்து சொல்கிறது என் வியாபாரத்துக்காக கொஞ்சம் அதிகப்படியாக கூட சொல்லலாம், கம்மியாக கூட சொல்லலாம். அது நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கங்க, சரியா? நான் யாரையும் உங்களை வந்து பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து வாங்குங்கன்னு சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்கல. ஸோ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், நீங்கள் கடையில் என் வீடியோ பார்க்குறீங்க, வந்து நேரில் பார்க்குறீங்க, செட் ஆச்சுன்னா வாங்க போகிறீங்க. அப்படி இல்லைன்னா கொரியரில் பார்க்குறீங்க, கேளுங்க, எப்படி வாங்கலாமா என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறோம். அதுக்காண்டி நம்ம வந்து பொழுதுனைக்கும் ஃபோனில் பேசவும் முடியாது, ஏன்னா இது வியாபார கடையில். இது அடுத்தடுத்த ஆள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸு காப்பி. இது காப்பின்னும் போதே உங்களுக்கு தெரியும், அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, டூப்ளிகேட். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாத்துறதுக்காக ஒரு மொபைல் எல்லாத்துலேயும் காப்பி இருக்குது, சரியா? அரசியல்லையும் காப்பி இருக்குது, புரியுதா? ஒரு கட்சி தொடங்குவான், உடனே அதே பேரில் ஒன்று
தீக்கான்னு ஒன்று தொடங்குவானுங்க, அப்புறம் திமுகன்னு அப்புறம் அதுலேயும் ஒரு ஆவை போட்டு அதிமுகன்னு அப்புறம் மதிமுகன்னு அதே மாதிரி தான் மொபைல்லையும் ஐஃபோன். அது சார்ஜர் இது காட்டுங்க. அது வரைக்கும் இதை காட்டுவோமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S22 அல்ட்ரா, பேக் டோர் உடஞ்சிருக்கு, பாக்ஸோடு இருக்குது. ஆமாம் பஸ், இது வந்து என்ன இஷ்யூனா கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து தரமாக தான் இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. இந்த இடத்துல உடஞ்சதுனால இந்த இடத்துல ஒரு லைனாக ஒரு கோடு ஒன்று இருக்குது, பிளாக் டாட்டும் இருக்குது. ஸோ அதாவது வந்து 14 ஒன்று இருக்குது பஸ், 30,500 செம்மையான ஃபோனு. நீங்கள் வாங்கலாம், இது ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கான். ஸ்டாக் வீடியோ வேறு போட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக இதுக்கு ஒருத்தர் காசு போட்டிருக்காரு, இருந்தாலும் உங்களுக்காக நான் தரேன். சரியா? பஸ் அது வேற, இதோட அட்வான்ஸ் தான் போட்டிருக்கான். ஃபுல் அமௌண்ட் போட்டால் நான் கொடுக்க மாட்டேன். அது அட்வான்ஸ் போட்டு ஆள் ஃபோன் எடுக்க மாட்டேறான். இது 30,500 தரேண்ணா. பேட்ரி ஹெல்த்லாம் பார்த்தீங்கன்னா 87 செம்ம தரோண்ணா. இது நிறைய பேர் கேட்டாங்க. உண்மையிலேயே நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, வாங்குறது உங்கள் இஷ்டம். மொபைல் தரமாக இருக்கேண்ணா. ஆசூஸ் எதுண்ணா? அண்ணா அது ஃபால்ட்டுண்ணா, அது திரும்ப கொடுத்துட்டோண்ணா. அது ஒருத்த காசு போட்டாண்ணா, திரும்ப வந்து பார்த்துட்டு வேணான்ட்டான். அது வந்து 4-5 பட்டன் ஒர்க் ஆகல சைடில் கீழெல்லாம். எங்களுக்கு தெரியாது கேமை பற்றி. அது கஸ்டமர் வாங்க வந்தவர் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொன்னார், அதோட திரும்ப கொடுத்து விட்டோம். ஆனால் இது விலைலாம் கம்மி வராது, விலை ஒரே விலை தான் என்கிட்ட. சரி ஓகே. ஏன்னா பார்கெனிங்கே கிடையாது என்கிட்ட, ஒரே விலை தான். ஆமாம், அதுதான் நம்ம ஏன்னா ஓப்பனாக சொல்லி தான் விற்கிறோம் நம்ம. அதுதான் இது இல்லை, இது காப்பி. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S22 அல்ட்ரா. வாங்க தலைவர், சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. இது வந்து எல்லாம் விவரமாக சொல்லிட்டோம் நாங்கள். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே தான் ஃபால்ட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. பேக் டோர் உடஞ்சிருச்சு. அதான் பேக் டோர் உடஞ்சிருச்சு. 9,500 9,500 9,500ண்ணா. பிரிக்கல அதெல்லாம் பிரிக்கல. 30,500ண்ணா, வெறும் 30,500. 14 அது 13 அந்த ரேட்டு தான் வருது. 14 தரோம் நாங்கள். பாருங்க, எது வேணுமோ எடுத்துங்க, நமக்கு ஒன்று இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. சார்ஜ் போட்டு காமிக்கிறோம். 12,256 22,500. இதை காமிச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து இது ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ மேக்ஸ். இது 512 GB காப்பி. இது சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாத்துறாங்க. சரியா? ஏன்னா ஏமாந்து நம்மக்கிட்டே வந்து வருது 1-2 எங்கேயாவது ஏமாந்துட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து விற்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இது. சரியா? எங்கேயாவது OLX இதிலலாம் ஏமாற்றி விட்றானுங்க. சீல்டு ஓப்பன் பண்ணாமல், அப்படியே சீல்டு ஓப்பன் பண்ணால் கூட கண்டுபிடிக்க முடியாது போல இருக்குது. ஏன்னா மொபைல் வந்து அந்தளவுக்கு வந்து ஐஃபோன் மாதிரியே சேமாக இருக்குது. அப்படியே பாருங்களா, எதுவுமே இதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி காட்டுறான். இது அப்படியே கண்டே பிடிக்க முடியல பஸ். நம்ம வந்து அதாவது ஆப்பிள் ஃபோனை பற்றி தெரியாதவங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸர் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் டச்லாம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஹேங் ஆகுதோ, பேட்ரி லோவாக இருக்குல்ல, அதனால ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. ஆமாம், 512 போட்டிங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா சரியாக இருந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜர் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளோ ரேட்டு? 15,000, 15,000. சரி, கேட்டு சொல்லுங்கள். ஒன்றும் இப்போ அவசரம்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கும், பார்த்துக்கலாம். எது
பூம் வந்து ஆப்பிளோட பூம். அது ஆப்பிளோட என்ன பூம் இது? 26,000 ரூபா இதோட ப்ரைஸு. 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு கஸ்டமர். ஆமாம் ஆமாம். ஏன்னா எல்லாத்தையும் எடுக்காதீங்க, நான் வீடியோ போடணும்ண்ணா. அதுக்கு தான் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன் வீடியோ. இன்னைக்கு சரி சீக்கிரம் போகலான்னு பார்த்தா பிக்சல் எதுங்க? 6A எது இதா? நான் ரேட்டு 11,500 போட்டிருக்கானுங்க. அதுக்கு இல்லை, விலை அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் வாங்க மாட்டேங்க. அதுக்காக சொல்கிறேன். எதுக்குண்ணா? பாக்ஸ் கிடையாது, ஒன்லி இதுதான். ஆனால் செம்மையாக இருக்குது, ஒரு கிராட்சிக்குள்ள கிடையாது, அப்படியே பக்காவாக இருக்கு. சாம்சங் கேலக்ஸி இது போட்டாச்சு. இது ஃபோல்டு போட்டுறேன். அண்ணா வேணாண்ணா, கோச்சிக்காதீங்கண்ணா, எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, சாப்பிட முடியாது. சாம்சங் கேலக்ஸியில் ஃபோல்டு 4 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 12,256. ஃபோல்டு 4 விலை எவ்வளோவா? இது 44,500 44,500. மொபைல் தெளிவாக இருக்குது பஸ். இதில் இது நம்ம ஐயா வீடியோ போடணும் யார், ரொம்ப லேட்டாக போடுறோமா? நீங்கள் வந்து அறுன்னு அறுத்துருவீங்க, நான் வீட்டுக்கு போக முடியாது சரியா? அதுக்கு தான் டிஸ்டர்ப் இல்லாமல் போடலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுது சரியா? இது எவ்வளோ சொன்னோன்னே ஞாபகம் இல்லை. வீடியோவில் பார்த்து வாங்கிக்கங்கண்ணா, மண்டைக்காய வைக்காதீங்கண்ணா. இப்போ எங்கப்பா அவர் வாங்கின பொண்ணெல்லாம் கொடுத்துருப்பா. சரி சரி சரி. OnePlus 6 வந்து என்ன ஒரு 4,000 ரூபா 3,500 ரூபா. பாக்ஸ் இருக்கா? பாக்ஸு இது நம்ம கிட்ட வாங்கினதா? இது பழைய மாடல் தான். சரி வேண்டாம், இது விட்டுருங்க. பாக்ஸ்லாம் இருந்தால் எடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் OLXல போட்டு விற்றுருங்க. சரி இது 3,000 ரூபா எடுத்துக்கிறேன்ப்பா. இது அந்த பழசுல அப்பா இவர் வேற நம்ம அன்பா அள்ளி கொட்டுறாரு. சரி இப்போ 3,500 ரூபா போட்டுக்கலாம். என்ன எங்க டமால்னு உடஞ்சிச்சு? சரிண்ணா 3,500 ரூபா ஓகே தானே? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? நீங்க ஐயா நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? வராது டைம் வேஸ்ட்டு. சாரி போச்சு. சாரி பாய், சாரி கிளம்புங்க, காற்று வரட்டும். இது என்னப்பா வெறும் டப்பாவா? பீஸ் இருக்கா? இல்லைப்பா இதுக்கு இவன் கொடுத்து விட்டா தானே கால் பாரு. அண்ணா வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, கோச்சிக்காதீங்க. ஆமாம் ஏன்னா நம்ம மொபைல் எங்கேப்பா இது சாதிக்குதுப்பா. இது பச்சை கலர் ஆச்சா? இது எதுவும் இல்லையே மொபைலு. ஒருவேளை மொபைல் வாங்கிட்டு போயிட்டானுங்களோ? ஐயோல்லா. சரி ஓகே, இது OnePlus 11R. இதெல்லாம் நம்ம போட்டது தான், வச்சிரு அழகாமல. வெளியிலுவா? காலையில் இது எடுத்துகிட்டு வந்தோம்ல, இது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம், ஆனால் பீஸை காணாம. அங்கே இருக்கு பாருங்க. இது இதா? இது வந்து A52s இல்லை? அப்படியா? ரைட். இப்போ இவன் இதே மாதிரி பச்சை கலர் காதர் வாங்கிட்டு போயிட்டான். ரைட் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE 5G மொபைலு.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8128 சரியா? 10 மாசம் வாரண்டி இருக்குன்ற. 10 மாதம் வாரண்டி இருக்குது சரியா? இதோட விலை வந்து எவ்வளோ போட்டிருக்கு? 16 என்னமோ சொன்னார். 15,500 சொன்னார். 15,500. 10 மாதம் வாரண்டி இருக்குங்க. 15,500 சரியா? அப்பா அவன் பயங்கர கல்லூலி மங்கம்பா. தெரியும் நான் வரலாம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வேலையை நம்ம வேலையை கெடுத்துட்டு போயிடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து ஆமாம் பில்டர் எடுத்துக்கிறேன்டாரு, ரெடி பண்ணுறேன்டாரு, நமக்கு காசு வரலையே. சரி ஓகே அதே தான் ரேட்டு. இது ஒருத்தர் வந்து வாங்குறேன்னு இருக்காரு. நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். 512 GB இது சரியா? 2 சிம்மும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போட்டுக்கலாம். சிம்மு அதெல்லாம் கிடையாது. ரெண்டுமே நீங்கள் சிம் கார்டு எடுத்து போட்டுக்கலாம். இந்தியா பீஸ் தான் இது. iPhone 14 Pro மேக்ஸு டபுள் சிம் அட்டன் டைம் போட முடியும். பேட்ரி ஹெல்த் 83. ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது. ஸோ தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணுமா பாருங்கள். 512 GB இது. ஆல்ரெடி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். கடை ஒருத்தர் நம்மக்கிட்ட இப்போ பேசிட்டு போயிருக்காரு. ஸோ வருவார், வந்து வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து iPhone 15 12 இன்னைக்கு போட்டோமே ப்ளூ கலர் சொல்லிட்டு ரைட். இதோட பீஸா? அப்போ பாக்ஸ் உள்ள தூக்கி வை. ஒருத்தர் காசு போட்டார்ல அவரு. ரைட். இப்போ பார்த்துட்டு பாட்டில் குறைக்கவே மாட்டேன்னு வானப்பா வீடியோ பார்த்துட்டு. சரி ஓகே. இதுதான் இப்போ உங்களுக்கு காமிச்சதில்ல iPhone 14. இது வந்து இது வேறையா? 14 காட்டுறியா? அதை நம்ம வீடியோவில் காட்டலை. அந்த கஸ்டமர் வந்து குழப்பி விட்டு போயிட்டானுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா iPhone 14ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் 10,000 ரூபா போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாரு. இல்லாட்டா அன்றைக்கே வந்து விற்றுருக்க வேண்டியது சரியா? அவர் ஃபோன் அடித்தாலே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் நம்பர் எதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது சரியா? இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து யாருக்கு வேணாலும் விற்றுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஒருத்தர் 2 பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. வாங்குவாங்களா என்னன்னு தெரில. ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தரேன். மேக்ஸிமம் வந்து நாங்கள் இங்கே போகிறதே நைட் ஆகிடுது. ஃபோன் எடுக்கலைன்னா காலையில் நாங்கள் கால் பண்ணுங்கள். எப்படி வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு காலையில் ஆயிரும் சரியா? காலையில் கால் பண்ணுங்கள், நம்ம டக்குன்னு முடிச்சு விட்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 30,500 அதாவது 30,500 இதோட ப்ரைஸு. இந்த ரேட்டுக்கு கன்ஃபார்மாக யாரும் தர மாட்டாங்க. ஏங்க 14ங்க இது. நீங்கள் யோசிங்க, 14 13 ரேட்டுக்கு விற்கிறோம் நாங்கள். பேட்ரி ஹெல்த் 86 87. ஒரு டென்ட் கிராச் கிடையாது. கேபிள் இருக்கு. ஏன் வந்து ஒருத்தன் அதுதான் நம்மளுக்கு வந்து மனுஷன் அப்படிதான். நிறைய பேர் கேட்டான்ப்பா, என்கிட்ட சண்டையே போட்டு போயிட்டான் ஒருத்தன். ஏன் நாங்களாம் கேட்டால் கொடுக்க மாட்டிங்களா, எங்களெல்லாம் மனுஷனா தெரியாதா அப்படி இப்படின்னு கத்திட்டு போயிட்டான் ஒருத்தன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 14 தான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து 256 GB. இது வந்து 35,500 இது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் 256 GB. இதுக்குள்ளே சார்ஜை போடு. சார்ஜ் பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு தெரில, பார்த்துக்கலாம் இருங்க. Oppo Reno 6 5G மொபைலு. ₹10,500 பாக்ஸு மொபைல் இருக்குது. 10,500 இது சரியா? இது பாட்டில் இருக்குது தானே? ஓ ஐஎம்பிடியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் T2 Pro 5G மொபைல். உண்மையிலே ரேட்டு கம்மியான ரேட்டு 8,256. பேக் டோர் லேசாக உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. சார்ஜர் எல்லாமே இருக்குது. 14,500 தான் போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கே தெரில ஏன் விற்கலன்னு. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். வேறு நேற்று லீவு போட்டோம் நாங்கள். ஸோ லீவு போடுறதுலாம் சகஜம்தான் பஸ். எல்லாமே நம்ம வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணோன்னா ஸோ என்ன பண்ணுறோம், மென்டல் தான் ஆக வேண்டியிருக்கும். ரியல்மி நார்ஜோ 70X 11,800. இதெல்லாம் நமக்கு போகலப்பா. இதெல்லாம் அவங்ககிட்டே கொடுத்துரு. சீல்டுலாம் போகாது நமக்கு. 10,500.
சீல்டு போகும். நீ வந்து இப்போ ஷோரூமோட 4000 5000 அந்த மாதிரி கம்மி. குறைஞ்சது 10,000 கம்மியாக கொடுத்தா கடைன்னு வாங்கிடுவாங்க. இது ஆனா இருக்கு பாருங்க இந்த 14. இது வந்து 14 256 விலை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட இருக்குது. பேட்டரி 87. பேட்டரி ஹெல்த் 87 256. இதுவும் நல்ல ரேட்டு தான். இது 35,500. இது அது வந்து 30,500. இது வந்து 35,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 16+ ஐஃபோனில் வந்து 16+ 72 ரூபா கொடுத்துருக்காப்புல 128. சார்ஜ் இல்லை. சரி இது விடு, இதுதான் நம்ம காமிச்சிட்டோம் நிறைய வாட்டி. பேக் பண்ணி வச்சிரு பார்த்துக்கலாம். இது வந்து ஐஃபோனில் வந்து எக்ஸ்ஆர் வந்து ஆமாம் இதையும் விட்ரு 10,000 ரூபா. நான் இதை விற்கவே விற்காது. இது ஓரளவு விற்கலாம். ஆனால் 18,500 பாக்ஸு சார்ஜரு ஸோ எல்லாமே இருக்குது. 6 மாசம் வாரண்டி. 6 மாதம் வாரண்டி இருக்குது. உள்ளே வச்சிரு. அதுவும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. ஜிபி காமிச்சிருக்கேன். ஜிபி 8 128. இது ஒருத்தர் 2-3 பேர் காசு போடுறேன்னாங்க, அப்புறம் போடவே இல்லை. இது வந்து இதுவும் வேலைக்கு ஆகாத ஐட்டமா. பேக் டோர் டிஸ்ப்ளே. பேக் டோர் டிஸ்பிளே பாட்டில். பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே வந்து 20 ரூபா போகாது. 14 15 தான் கேட்டாங்க. நிஜமாக அவ்வளோதான் கேட்டானுங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், எங்ககிட்ட இங்கே பாருங்க 35,000 ரூபா. இதில் வந்து இது வந்து 2020 மாடலு. அது வந்து 2014 மாடல். அதுவும் ஐஃபை தான், இதுவும் ஐஃபை தான், எல்லாமே இது தான். இது லேப்டாப் ஒருத்தர் வாங்கினார்லப்பா, வந்து வாங்கிக்கிறேன்டாரா? சரி ஓகே. நஷ்டம்லாம் போகாது. நீங்கள் வேறு. நான்லாம் எடுக்க மாட்டேங்க. நான்லாம் எடுத்தால் கம்மியாக கேட்பேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வீடியோ என்ன போடுறேன் நீங்கள் சொல்கிற ரேட்டு. சரி கொடுங்க, எடுத்துகிட்டு வாங்க, போடுவோம். நமக்கு என்ன காசாக பணமா போட போகிறோம், அவ்வளோதான். இத்தா காசு இல்லாட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் புக் இயரு. இது எல்லாத்தையும் இங்க ஃபுல் பண்ணிடுவானே. ஆமாம். போட்டு விடுங்க ஜிடி. ஐயோ இது நான் தனி வீடியோ போடணும்னு நினச்சேன் பஸ். 8,500 தான் பஸ் கொடுத்தாரு மனுஷன். இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro 8 128. ஆக்சுவலாக கேமிங் மொபைல் தான் இது. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8,500 8 128. ஸோ மொபைல் மட்டும்தான் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. மொபைல் எப்படி இருக்குன்னா ஒரு புது மொபைல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. சரியா? கேம் விளையாடுறதுக்கே பசங்களுக்கு 8,500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் கிடைக்குதுன்னா சூப்பர் ரேட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அதுவும் 256 GB. இல்லை 8 128 தான். 256 தானே? அப்படியா? ஆமா 8. சரி ஓகே 8,000 ரூபா கொடுக்குறேங்க, போங்க. 8,000 ரூபா சாப்பிட்டு போட்டோம். 20 ரூபா தரேன். 20,000 ரூபாயா? ஆமாங்க 256 GB. ரைட் ஓகே. RAM வந்து 8. 8 GB ரேமு 256 வெறும் 8,000 ரூபாய்க்கு தர பாக்ஸு மொபைலு. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. அதிரடி வெலை இதெல்லாம். இந்த லேப்டாப்பை சொல்லிட்டோமா, மறந்துட்டோம் பார்த்தியா? இது என்ன லேப்டாப்? எடு ஓப்பன் பண்ணு. இது வந்து 2020 மாடலு. சரியா? ஐஃபை பேசு 6 ஸ்பேஸு. ஆமாம். அதே மாதிரி இவர் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி போட்டது தான். இது 2020. 2015. இது 2020. அதுலேயே போட்டிருக்கு பாருங்க. மேக்புக் ப்ரோ மேக்புக் இயரு 2020. என்ன ஜிபி? 8 GB ரேமு. ஸ்டோரேஜ் எவ்வளோ பாரு, SSDன்னு ஒரு ரொம்ப 256. இது வந்து மேக்புக் இயரு. அது 2020 மாடலு. இது 2015 மாடலு. ஷேக் பாய் கிட்ட ஒன்று இருக்கும்பா, கம்மியாக அடிமட்டத்துக்கு கொடுத்தாரு. 10,000 ரூபா. இல்லை அவர்கிட்ட இருக்குது. கடை திறந்துருக்கா பாரு, கடை திறந்துருக்கா பாரு. நான் கேட்குறேன், அது ஒரு 10,000 ரூபா கொடுத்தாருன்னா அதையும் சேர்த்து போட்டுருவோம். கேட்டுட்டு அது 10,000 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேளு. மேக்புக் அண்ணன் கேட்டு வர சொன்னாப்ல. இல்லாட்டி அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்துரு. லாஸ்ட்டாக அவர் ரேட் என்னன்னு கேட்டு எடுத்துகிட்டு வந்துரு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக் புக் இயரு ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். இதில் பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 என்னன்னு தெரியலையே. பாஸ்வேர்டு சரியாக தெரில எனக்கே. தம்பி வரட்டும் அதுக்குள்ளே. ஸோ இதோட ப்ராசஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இது. சரியா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 25,000 சொன்னார்ல, இப்போ 20,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறாரு. 20,000. அப்படியா? சரி விடு, காலையில் பார்த்துக்கலாம். 7A ஓ ரைட் ஓகே ஓகே. வேறு ஏதாவது ஐஃபோன் ஏதாவது இருக்கா பார்த்துட்டா கேட்டு வாங்கிட்டு வந்துரு. கையோட வீடியோ போடுவோம். சரியா? இது வந்து 2020 மாடலு, இது 2015 மாடலு. இதோட விலை 20,000 ரூபா, இதோட விலை 35,000 ரூபா. ஸோ எது வேணும்னு சொல்லுங்கள், பார்த்துட்டு என்ன எதுன்னு முடிச்சுக்கலாம். டைம் ஆகுது நம்மளும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஏர்பட்ஸ் ப்ரோ மேக்ஸ் இது. சரியா? இது வந்து பயங்கரமாக 60,000 ரூபா இருக்கான் இது. ஆனால் வந்து பீஸ் ஒரு கிராச் டென்ட்டு கிடையாது. மேலே வந்து லெதர் கோட்டிங், அதாவது கிராச் ஆகாத வரைக்கும் சேஃபாக போட்டிருக்காங்க. பயங்கர எஃபெக்டாக இருக்குது, இது தரமான எஃபெக்டாக இருக்குது. விலை வந்து அவர் கஸ்டமர் விற்க சொன்ன ரேட்டு 25,000 ரூபா, 25,000. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில், அதாவது வீட்டு கதவுல மாட்டுறது, ஒயர் டைப் தான் இருந்தாலும் வந்து நம்ம டிவியில் செட் பண்ணிக்கலாம், மொபைலில் கூட செட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1,500 ரூபா, 1,500. இது வந்து OnePlus. என்னப்பா? சரி ஓகே. OnePlus Nord CE2 லைட்டு 5G மொபைலு, 9,500 ரூபா. 9 பாக்ஸு மொபைல் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. கொடு, அப்படியே நானே அடிக்கிறேன். ஓப்போ ரெனோ நம்ம நிறையா போட்டாச்சு. 10 ஓப்போ ரெனோ 10 15,500 ரூபா. பாக்ஸு மொபைலு, பேக் டோர் மட்டும் மாற்றிருக்கு. சரியா? இந்த இருக்கு பாருங்கள், 15,500 ரூபா. மற்றபடி டிஸ்பிளேலாம் நல்லாயிருக்கு. 8,256 8,256. சரியா? வெறும் டப்பாவெல்லாம் எடுத்துருங்கப்பா, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மேலே தூக்கி வச்சிரு வெறும் டப்பாவெல்லாம். எது? ஆமாம், வெறும் டப்பாவெல்லாம் தூக்கிடு. சரியா? இப்போ வேணாம், அப்புறமா ஃப்ரீயாக இருக்கையில் கடையை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே தூக்கி வச்சிரு. இதெல்லாம் வெறும் டப்பா போல இருக்கா? OnePlus 12R அப்படியா? ஓகே, எல்லாமே வெறும் டப்பா தான். இதுவும் வெறும் டப்பா தான். என்ன மொபைலு? ஓ ரைட். நான் பார்சல் போடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ணா வாங்கண்ணா. இது வந்து 35,000 ரூபா, இது வந்து 25,000 ரூபா. அது ஆன் ஆகாது, இது ப்ளக்கில் சார்ஜ் போட்டால் தான் ஆன் ஆகும் லேப்டாப். இது ஒரு பார்ட் நிப்பாட்டிடுவோமா? அடுத்த பார்ட் பாஸ், இதோட ஒரு பார்ட் நிப்பாட்டிடுறேன். அடுத்த பார்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம்.